நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். பொல்லாரின் சொற்படி நடவாதவர், பாவியின் வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவில் அமராதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். நிலம் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். ஆண்டவர் சட்டத்தில் மகிழ்கிறவர், அல்லும் பகலும் தியானிப்பவர். நீரோடை அருகின் மரமாவார், நீரோடை அருகின் மரமாவார். பருவத்தில் பயன் தரும் நல்லவரே, நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். பொல்லார் காற்றின் பதராவார், நீதியின் தீர்ப்பில் நிலை நில்லார். நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார், நேரியோர் ஆண்டவர் மகிழ்வாவார். ஆண்டவர் போற்றும் நல்லவரே, நற்பேறு பெற்ற
பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? நற்பேறு பெற்றவர் யார்? உலகில் நற்பேறு பெற்றவர் யார்? யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் உன்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்கின்றவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, வாழ்க்கையின் பிரச்சனை சூழ்ந்த இடங்களை எல்லாம் ஒரு ஆய்வு எடுத்து பார்த்தோம்னா பெரும்பாலும் அதன் அடிப்படை அது திருச்சபையோ அது சமூகமோ அரசியலோ வீடோ நாடோ ரோடோ குடும்பமோ நட்புகளோ இது பார்த்தா இப்போ உள்ள சூழ்நிலைகளை பார்த்தா, ஏன்னா எல்லாருக்கும் பணம் இருக்குது, எல்லாரும் அதிகாரம் இருக்குது, எல்லார்கிட்டையும் அழகு வந்துட்டு, எல்லார்கிட்டையும் நிலம் இருக்குது, நகை இருக்குது, யாரையும் நம்பி இருக்க வேண்டிய தேவையில்லை, அதிகாரம் பதவி இருக்குது. இப்படி இருக்கும்போது சமயத்தில் உண்மையான பிரச்சனைகள் சூழ்நிலை இடங்களில் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தோம்னா நீயா நானா என்ற போராட்டம் தான். இதில் இந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் என்ற உணர்வோடு சென்றால் இது முற்றுப்புள்ளி ஆகும். இல்லை என்றால் அது கமாவாக மாறிக்கொண்டே இருக்கும். நான் யார், என் தகுதி என்ன, என் கடமை என்ன, என் உரிமை என்ன என்ற தெளிவு இல்லாமையால் ஏற்படுகிற குழப்பங்கள் இது. தலைவன் இடத்தை தொண்டன் ஆசைப்படுவது, அபகரிப்பது, மனைவி கணவன் இடத்தில் நிர்வாகம் செய்ய முற்படுவது தான், கணவன் மனைவி இடத்தில் நிர்வாகம் செய்ய முற்படுவதால் குடும்பத்தில் குழப்பம். இராணுவ அதிகாரி ஆட்சியாளர் இடத்தில் அமர ஆசைப்பட்டால் விபரீதம்தான். உண்டவன் கொடுத்தவன் மீது பாய்வதும் இதே குழப்பம்தான். இதைத்தான் இயேசு பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என்கிறார். இத்தகைய குழப்பங்களால் காட்டி கொடுப்பதும் முதுகில் குத்துவதும் நம்மிடையே நடைபெறுகிறது. இன்னைக்கு கூட திருச்சபையில கூட, மன்னிக்கவும் நான் தவறாக சொல்லலை, போப்பாண்டவர் பெரிய ஆளா, கர்தினால் பெரிய ஆளா, கியூரியா பெரிய ஆளா, செனட் பெருசா அல்லது கன்சல்ட் பெருசா அல்லது ஜெனரல் பாடி பெருசா, பொதுமக்கள் பெருசா என்ற ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இயேசு சொன்னதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. இவங்களாக ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு நானா நீயான்னு இருந்தா எங்க திருச்சபை வளருது, எங்க மக்கள் வளருவாங்க? ஒரு ஹாப்பியான, ஒரு சந்தோஷமான, ஆனந்தமான ஒரு சூழலை இன்னைக்கு திருச்சபையிலும் சரி ஆலயங்களிலும் சரி பங்குகளை உருவாக்குவதற்கு மிக மிக கடினமாக இருக்கிறது. அதாவது சொல்ல, என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான். நம்ம கூட உள்ளவன் தான் காட்டி கொடுக்குறான். அவன் தான் தன்னை காட்டி கொடுக்க இருந்த யூதாசை இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். தன் நிறை குறை திறமை பலவீனம் இவற்றை முழுமையாக அறிந்து கடவுள் தனக்கு தந்தவற்றில் நிறைவடைந்து மகிழ்ந்து வாழுகிற வாழ்க்கைதான் நிம்மதியான வாழ்க்கையாக இருக்க முடியும். தன்னிடமில்லாத ஒன்றுக்காக ஆசைப்பட்டு இருப்பதையும் இழக்கும் பரிதாப நிலைக்கு ஆளாகக்கூடாது. இருப்பதில் நிறைவடைவோம். யூதாசு நம்பகமற்ற தன்மை இன்றைய நற்செய்தியிலே வெளிப்படுகிறதை இயேசுவின் வார்த்தைகளில் நாம் அறிந்து கொள்ளலாம். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு ரெண்டகமாக தன் குதிகாலை தூக்குகின்றான் என்று திருப்பாடல் 41:9 நாம் வாசித்து பார்த்தால் தெரியும். மத்திய கிழக்கு பகுதியிலே ஒருவரோடு சேர்ந்து உண்பது நட்பின் அடையாளமாக கருதப்பட்டது. 2 சாமுவேல் 9:7 மெபிதோபிசத்து என்கிற நபரோடு தாவீது நட்பு பாராட்டு வண்ணமாக அவரோடு சேர்ந்து உணவருந்துவதை பார்க்கிறோம். அப்படி சேர்ந்து நட்பு பாராட்டுகிற ஒருவர் இன்னைக்கு காட்டியில கொடுக்குறான். நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்வது நமக்கு தெரிய வரும்போது நம்முடைய இதயம் சுக்குநூறாக உடைந்துவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்
இயேசு இருக்கிறார். தன்னோடு 3 ஆண்டுகள் தங்கியிருந்து உண்டு மகிழ்ந்து தன்னுடைய போதனைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு மக்கள் வழிநடத்த பயிற்சியும் அனுபவம் பெற்று தன்னுடைய அன்புக்கும் நட்புக்கும் உரிய திருத்துதர்களில் ஒருவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறார் என்கிற செய்தியே இயேசுவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். கூட இருந்தே குடிமறைக்கின்றவர்கள் எண்ணிக்கை வரலாற்றில் நீண்டு கொண்டுதான் செல்கிறது. ஆனாலும் அதனுடைய வலி வேதனை சொல்லி மாளாது. தான் சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட போகிறோம் என்பதை விட தன்னோடு உடன் இருக்கிறவன் தான் அதற்கு காரணமாக இருக்க போகிறான் என்கிற செய்தி இயேசுவுக்கு மிகப்பெரிய வேதனை தந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அதை கடவுளின் திருவுளமாக ஏற்றுக்கொள்கிறார். நட்பு என்பது நல்ல அன்பாக இருக்க வேண்டும். தூய்மையானதாக, கபடற்றதாக, உண்மையானதாக, வெளிப்படைத்தன்மையாக, ஏன் உயிரையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உன்னதமான அன்பிற்கு இயேசு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு யூதாசு மிகச்சிறந்த உதாரணம். மற்றவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் நான் நன்றாக இருப்பேன் என்பதல்ல, யார் எப்படி இருந்தாலும் நான் மற்றவர்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பேன் என்ற இயேசுவின் வாழ்வை நமதாக்க முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. எங்களை உமது பணியாளர்களாக ஏற்றுக்கொண்ட இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது பணியாளர்களாகிய நாங்கள் உம்மை பின்பற்றி பிறருக்கு பணிவிடை செய்து வாழ்வோமாக. எங்களுக்குள்ளே நீயா நானா என்றில்லாமல் நீயும் நானுமாக இணைந்து செயல்பட ஆசீர்வாதங்களை தாரும் ஆண்டவரே. ஆமேன். நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாகையாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா,
அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.